ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் ட்ரிபிள் ஒன் டேரோட் பை பிரபா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன மெசேஜோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாமளே கிளின்சிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு, உப்பும் தண்ணியும், இந்த 2 பொருள் வச்சு நம்மளை நாமே சுத்தப்படுத்திக்க போகிறோம். எப்படி அது சுத்தப்படுத்திக்கணும்? நான் நின்று போன காரியங்கள், அதை நம்ம அதாவது நின்று போன காரியங்கள், நின்று போன செயல்கள், வர வேண்டிய பணம், எந்த ஜாப் கிடைக்க வேண்டிய ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, எந்த காரியங்கள் இருந்தாலுமே ஸ்ட்ரக் ஆகி கிடக்குது நம்ம லைஃப்பில். நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஒரு சின்ன ரெமெடி பண்ண போகிறோம். உப்பும் தண்ணி வச்சு ஒரு சின்ன ரெமெடி பண்ண போகிறோம். நம்மளுக்கு நாமே கிளீன்சிங் பண்ண போகிறோம். பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ சால்ட்டுக்கு உண்டான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி நீக்கி வச்சிரும். எந்த விதமான கெட்ட ஓராக இருந்தாலுமே அது க்ளீன் பண்ணிடும். அது எந்த விதமான பிளாக்கேஜஸ் இருந்தாலுமே அது ஒரு சால்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அது ரிமூவ் பண்ணிடும். அது தண்ணிக்குள்ளார கலக்கும்போது தண்ணியில் அந்த சால்ட் எப்படி கரையுதோ அதே மாதிரி நம்மளோட பிளாக்கேஜஸ் கரைஞ்சிரும். நம்மளுக்குள்ளார ஸ்ட்ரெஸ்லேருந்து, ப்ராப்ளம்லேருந்து, ஏகப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே அது அப்படியே ரிமூவ் பண்ணிடும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டிலோ இல்லை எந்த பாட்டிலோ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஃபுல்லாகவே பாட்டில் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு அதில் எப்படி நீங்களே கிளீன்சிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் அதுக்கு கீழே மணி. இப்போ காசு பணம் நம்மளுக்கு வர மாட்டேங்குது, வர வேண்டிய இடத்துல வர மாட்டேங்குது, இல்லை நம்மளால் கடன் கூட கட்ட முடியல அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மணி எழுதிக்கோங்க அந்த பேப்பரில். அதுக்கப்புறம் ஜாப் எழுதுங்க. அப்புறம் ரிலேஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நல்ல ரிலேஷன்லாம் கெட்டு போகுது அப்படின்னா ரிலேஷன். ஃபோர்த்து நீங்கள் ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே உங்களை நோக்கி அது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட்